இந்தியன் பீனல் கோடில் அஃபென்சஸை பப்ளிக் ஜஸ்டிஸுக்கு அகென்ஸ்டாக உள்ள அஃபென்சஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன செஷனில் கொஞ்சம் செக்ஷனை பார்த்துருக்கோம். இப்போ 210 வரை லாஸ்ட்டு செஷனில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 211. ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர். வேறு ஒருவனுக்கு துன்பம் துயரம் கொடுக்கணுங்கிறதுக்காக, அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம போய் ஒரு ஃபால்ஸு சார்ஜை கொடுத்தா அது இந்த செக்ஷனுக்குள்ளே வருது. இதில் என்ன சொல்லுவாங்க செக்ஷனில் ஆரம்பத்தில், whoever with intent to cause injury to any person institutes or causes to be institute any criminal proceedings against that person அப்படின்னு ஒரு பார்ட். இந்த பார்ட்டில் என்ன சொல்லுவாங்க, intent to cause injury institutes or causes to be institutes any criminal proceedings. அப்போ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுதான்னு, or falsely charges any person having committed offense. ரெண்டு விதமான பார்ட்டு வருது, ரெண்டு அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் அஃபென்ஸு, a person institutes causes to be institute any criminal offense against another person or he falsely charges any person having committed. ஒன்று நம்ம குற்றச்சாட்டு கொடுக்கலாம் அவன் மேலே, ரெண்டாவது அவன் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வர வைக்கலாம். இன்டென்ஷன் அவனுக்கு இன்ஜுரி வர மாதிரி. இவனுக்கு நல்லா தெரியும் இவன் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் செய்யலை, தேர் இஸ் நோ கிரவுண்ட், லாஃபுல் கிரவுண்டு இல்லை, இருந்தாலும் அவன் மேலே போய் குற்றச்செயலை கொடுக்காங்க. இன்னும் ஒரு அஃபென்ஸாக என்ன சொல்லுதுன்னா, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஃபார் அன் அஃபென்ஸ் அண்ட் டெத்து இம்ப்ரிசன்மெண்ட். இதை பற்றி ரெண்டு கேஸில் அதில் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கான். எம்பரர் வெர்சஸ் கர்சன் ஜே சங்க் அப்படின்னு, KARSAN JESANG 1941 கேஸில். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ட் ரெஃபர்ஸ் டு போத் இன்ஸ்டிடியூட்டிங் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் மேக்கிங் எ ஃபால்ஸ் சார்ஜ். செகண்ட் சார்ஜ் பார்ட் ரெஃபர்ஸ் ஒன்லி டு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். மொதல் பார்ட்டில் சொல்லுது நம்ம குற்றஞ்சாட்டுதும் வழக்கு நடவடிக்கைகள் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அஃபென்ஸ்னு சொல்லக்கூடியது மரண தண்டனை, ஆயுள் தண்டனை போல கடுமையான குற்றங்கள். அங்கே வரும்போது ஒன்லி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் என்கொயரி மட்டும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம் வருது அப்படிங்கிற சொல்லும். இன்னும் ஒரு கேஸ், இன்னும் கல்கத்தா கோர்ட்டு, அதில் இன்னும் கிளியராக சொல்லுவாங்க. கரீம் சிங் பக்ஷ் வெர்சஸ் குயின் எம்பரஸ், KARIM BUKSH, குயின் எம்பரஸ் அப்படிங்கிற கேஸு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஃபால்ஸ்லி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மட்டும்தான் சொல்லுதாங்க அப்படின்னு அதை சொல்லிவிட்டு, அதாவது இந்த செக்ஷனில் ரெண்டு குற்றங்களை சொல்லுதான். ஒன்று ஒரு பார்ட்டில் அது எந்த குற்றமாகவும் இருக்கலாம், தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அதனுடைய வழக்கு நடவடிக்கைகளை தொடங்குதாங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டில் ஒரு வழக்கு நடவடிக்கைகள் கடுமையான குற்றச்சாட்டுகளோடு ஒரு டெத்தோ பெனால்ட்டியோ வார மாதிரி உள்ள விஷயம். உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவன் திருட்டு குற்றம் செய்தான்னு சொல்லி அதை போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி ப்ரொசீடிங்ஸ் தொடங்கிட்டு, அப்போ இது இதில் வருது. ரெண்டாவதுல போய் வேற ஒருத்தனை போய் இவன் கொலை பண்ணனா அப்படின்னு சொல்லுதாங்க. கொலை பண்ணான்னு சொல்லி அந்த ப்ரொசீடிங்ஸு தொடங்கினாதான், லீகல் ப்ரொசீடிங்ஸு தொடங்கினாதான் செகண்ட் பார்ட்டுக்கு வருது. இந்த செக்ஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 விஷயத்த சொல்லிட்டான். நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, a man who sets criminal law in motion by making a false charge of a cognizable offense அப்படின்னு சொன்னால், he institutes a criminal proceedings.
அங்கே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் தொடங்கிட்டு, அப்போ ஒரு மர்டரை பற்றி சொல்லியாச்சுன்னா அங்கே கிரிமினல் ப்ரொசீடிங் தொடங்கிட்டு அங்கே எஃப்ஐஆர் எழுதியாச்சு. அதே சமயத்தில் ஒரு போலீஸ்கிட்ட போய் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், இது காக்னிசபிள் அஃபென்ஸ் எல்லாம் சீரியஸாக வரக்கூடிய விஷயம் இல்லை, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அங்கே என்ன வருது, யூ ஆர் மேக்கிங் எ சார்ஜ் பட் எ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நாட் ஸ்டார்டட். நம்ம அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு செய்தோம், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு தொடங்கலாம். அல்லது நம்ம கோர்ட்டில் போய் ஒரு கேஸை சொல்லி, அதாவது காக்னிசபிள் இல்லை நான் காக்னிசபிளுக்கு கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இன் ஆர்டர் டு அப்டைன் ஏ சாங்ஷன், அங்கேயும் என்ன சொன்னான்னா, அங்கேயும் நான் காக்னிசபிளில் கோர்ட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போனீங்கன்னா அதுக்கு பின்னால் என்கொயரி தான் வருது. நீங்கள் ப்ராசிக்யூஷன் தான் வந்திருக்கு, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வரலன்னு. அப்போ இந்த 2 கேஸில் வச்சுட்டு நம்ம பார்க்கும்போது திரும்ப ஒரு தடவை அந்த செக்ஷனை வாஸ்து பார்க்கலாம். whoever with intent to cause injury to any person, அடுத்தவனுக்கு கஷ்டப்படுத்தணுங்கிறது ஒரு நோக்கம், institutes or causes to be institute any criminal proceedings against that person, அவனுக்கு எதிராக criminal proceedings 1, or falsely charges any person having committed offense, கிரிமினல் ப்ரொசீடிங் கொடுக்கலாம், அல்லது ஃபால்ஸ்லி சார்ஜஸ், ரெண்டுமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வருது. நோயிங் தட் தெர் இஸ் நோ சார்ஜ் அப்படிங்கிறத வருது. 2வது பார்ட்டாக சொல்லுது, இஃப் சச் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் வித் டெத் ஆர் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். இங்கே வரும்போது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் மட்டும் வருது. அதாவது எல்லா குற்றங்களை பொறுத்த வரையில் ஒரு தவறான குற்றச்சாட்டும் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ரெண்டும் நடக்கலாம். தவறான குற்றச்சாட்டு கொடுத்தாலே இதுக்குள்ளே வந்துடுறாங்க சாதாரண அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு இறப்போ அல்லது ஆயுள் தண்டனையோ 7 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை உள்ள இதில் தவறான குற்றச்சாட்டுகளை கொடுக்கும்போது அங்கே என்ன இருக்கணும், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் வந்துருக்கணும். கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ்னால் எஃப்ஐஆர் முடித்து வரக்கூடிய விஷயங்கள் வரக்கணும். சாதாரண நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அதுக்குள்ளே வரல அப்படிங்கிறத 211 சொல்லுவாங்க. அப்போ 211 2 விதமான விஷயங்கள் இருக்குது. கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் தொடங்கினா தான் டெத்து இது போல் உள்ள விஷயங்களுக்குள்ள அஃபென்ஸாக வருது. அப்படி வந்தோன்னா 7 வருஷம். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை கொடுத்தீங்க, கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் தொடங்குச்சு அல்லது தொடங்காமல் போகுது அப்படின்னா 2 வருஷம் ஃபைன். இனி அடுத்த செஷனாக பார்க்க போது ஹார்பரிங் த அஃபண்டர். குற்றஞ்சாட்டவனுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுத்தீங்க, மறைச்சி வச்சிங்க, ஒளிச்சு வச்சிங்க அப்படின்னா அவனுக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னா, அவனுக்கு இடம் கொடுக்குது, வீட்டில் இடம் கொடுக்குது, அதுக்கு என்ன அண்ட் அஃபென்ஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட், ஒரு கம்ப்ளீஷனாக இருக்குது. அஃபென்ஸ் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா அங்கே ஒரு குற்றம் நடந்திருக்கு. இந்த செக்ஷனில் ஆரம்ப தொடக்கும் போதே whenever an offense has been committed, அப்போ ஒரு குற்றம் நடந்ததுன்னு முடிவாயிட்டு அதுக்கு பின்னால் தான் இதை எல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் அஃபண்டர்னு வருது. வேறு இடங்களில் அக்யூஸ்டாக இருக்கலாம், இங்கே வரும்போது அஃபண்டர். அப்படி எ பர்சன் ஆர்பர்ஸ் ஆர் கன்சீல் சச் அஃபண்டர், அந்த குற்றம் செய்தவரை நீங்கள் ஒளித்து வைத்தீர்கள் அல்லது அவனுக்கு ஆதரவு கொடுத்து வீட்டில் தங்க வச்சிங்க. இன்டென்ஷன் ஸ்க்ரீனிங் ஃப்ரம் லீகல் பனிஷ்மெண்ட்டு, அவனை குற்றத்திலிருந்து பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுவதற்காக ஹீ நோஸ் ஆர் ஹேஸ் ரீசன் டு பிலீவ் சச் பர்சன் டு பி அஃபெண்டர், நமக்கு தெரியுது அல்லது நம்புவதற்கு காரணங்கள் இருக்கின்றன. அப்படின்னா என்ன, ஒரு கொள்ளை கூட்டத்துக்காரன் போயிட்டு வந்தான், அவனை சாப்பாடு கொடுத்தீங்க, இதெல்லாம் உள்ளது அதில் வருது. இப்போ பனிஷ்மெண்ட் வரும்போது பிரிச்சிருந்தாங்க, எந்த மாதிரி குற்றம் செய்தால் அவனுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான தண்டனை. டெத்து 5 வருஷம், இல்லை 10 வருஷத்துக்குள்ள தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு போகணுன்னா 3 வருஷம். மற்ற விஷயங்களை 1/4 ஆஃப் த லாங்கஸ்ட் டேர்ம் இருக்குது. அதுதான் இதில் தான் the word used is offender and not accused or a person convicted for an offense. Person must have knowledge. Sujit versus State of Kerala 2008 கேஸ், SUJITH versus State of Kerala. இதில் சொல்லுவாங்க, இதில் தான் அஃபென்ஸ் இருக்கணும் அப்படின்னு. நத்திங் அபவுட் அப்ஸ்காண்டர்
தேடிட்டு போகிறவன் அவனை இன்னும் கைதே பண்ணலை, சந்தேகப்படுதாங்க, அப்படி உள்ள கேஸில் இல்லை, இது அஃபண்டர்னே சொல்லுதாங்க அப்படின்னு. அங்கே வந்து இன்டென்ஷன் இருக்கணும். ஹியூமனிட்டேரியன் கிரவுண்டில் ஏதாவது செய்தீங்கன்னா அதை எடுக்கலை. திருட போன இடத்துல திருடிட்டு கீழே ஒரு சோறு மேலே ஏறி கீழே தாண்டி குதிச்சா, அந்த குதிச்ச இடத்துல கால் ஒடிஞ்சிட்டு அந்த இடத்துல கிடக்கான். ஒரு வழிப்போக்கர் வந்து அதை எடுத்து அவனை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு போகிறாரு. இல்லை அவன் வீட்டில் வச்சு தண்ணி கொடுக்காரு, சாப்பாடு கொடுக்காரு, மயம் கிடக்கான்னு, அதெல்லாம் இல்லை. ஃபுட் ஆர் மெடிக்கல் எய்டு ஹியூமனிட்டேரியன் கிரவுண்டில் குடிக்கிங்களா? இல்லை. ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ சாப்பாடு கொடுத்தாலோ ஒழிச்சு வச்சாலோ வராது. இதில் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கு வெளியே செய்தாலும் இந்தியாவில் செய்தது போல தண்டனை உண்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது பொருந்தோன்னு. ஏன்னா இந்த கொலை குற்றம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த விஷயமாக எடுத்துக்கணும். அடுத்தது டேக்கிங் கிஃப்ட் டு ஸ்க்ரீன் அண்ட் அஃபெண்டர் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஒரு குற்றம் செய்தவனிடமிருந்து எதையாவது வாங்கிட்டு நான் விட்டுறதேன் அப்படின்னு. A person accepts or attempts to obtain or agrees to accept any gratification for himself or any other person or any restitution of property. ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குதான், இல்லாட்ட ஒரு பொருளை வாங்குதான், இல்லை பணத்தை வாங்குதான். இது எதுக்காக வாங்குதான்? Such act is a consideration for concealing the offense, இந்த offense-ஐ மறைக்கிறதுக்கு, or screening any person from legal punishment, சட்டத்தில் தண்டனையிலிருந்து எடுக்கிறதுக்கு, or not proceeding against any person for the purpose of bringing him to the legal punishment. அவனுக்கு சட்டத்துக்கு அகைன்ஸ்டாக உள்ள நடவடிக்கைகளை எடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் பாம்பே ஹைகோர்ட்டு மிர் ஃபைசாலி ஷஹீதன் MIR FAI ZALI SHAHEEN versus State of Maharashtra. The most important ingredient of the charge is that payment was in relation to the interference with the course of judicial proceedings and tampering with the evidence. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கிறதுக்காக இது நடந்திருக்கணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கேன். இதுதான் முக்கியமானதுன்னு. வேற ஒரு கேஸு கிரீஷ் மைட் வர்சஸ் குயின் எம்பரஸ் GIRSH MYTE வர்சஸ் குயின் எம்பரஸ் 1896 கேஸு. இதில் என்னென்னா, செக்ஷன் இஸ் அப்ளிகபிள் வென் இட் இஸ் ப்ரூவ்ட் த பர்சன் ஸ்க்ரீன்ட் ஆர் அட்டெம்ப்டட் டு பி ஸ்க்ரீன்டு ஃப்ரம் லீகல் பனிஷ்மெண்ட் had been guilty of an offense and not when he was merely a suspicion of having committed some offense. அவன் குற்றம் செய்திருக்கும் போது தான் இந்த செக்ஷன் வரும், அது இல்லாமல் இருக்கையில் இது செக்ஷன் வராது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த செக்ஷனில் சொல்லக்கூட விஷயம் ஒருவனோட குற்ற நடவடிக்கையிலிருந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக, மாற்றி வைக்கிறதுக்காக இதை செய்யக்கூடியது. பணத்தை வாங்கலாம், பொருளை வாங்கலாம், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கலாம். Such act is consideration for concealing offense. இப்படி ஒன்று நடக்கலைன்னு நிறுத்தி வைக்கலாம், அல்லது அவனுடைய பனிஷ்மெண்ட்லேருந்து வேண்டான்னு வைக்கலாம், அல்லது அவனுக்கு அகெயின்ஸ்டாக நான் ப்ரொசீட் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. இங்கேயும் ஒரு 3 விதமான தண்டனைகள். அது டெத்தாக இருந்தான்னா 7 வருஷம், ஆயுள் தண்டனை 10 வருஷம்னா 5, அல்லது 1/4 ஆஃப் தி லாங்கஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் செஷனை நம்ம போகிறது ஆஃபரிங் கிஃப்ட் ஆர் ரெஸ்டரேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் கன்சிடரேஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் ஆஃபர். அங்கே வாங்கு தப்புன்னு சொன்னோம். அங்கே 214 நம்ம சொல்ல போகிறது அதனுடைய கவுண்டர் பார்ட். அதுக்கு நேர எதிராக இந்த பக்கம் உள்ளது கொடுத்தால் தப்பு, வாங்குது தப்புங்க மாதிரியே தான் கொடுக்குது. அதே விஷயங்கள் அப்படியே அங்கே ரிசீவ்ஸுக்கு பதிலாக இங்கே கிவ்ஸ்.
எ பர்சன் கிவ்ஸ் ஆர் காசஸ் ஆர் ஆஃபர்ஸ் ஆர் அக்ரீஸ் டு கிவ். கொடுக்கான் அல்லது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுதான். அவன் கொடுக்கல, அவன் பையனை போய் நீ இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுதான், அல்லது கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுதான், அதுவும் தப்பு. ஆஃபர். அக்ரீஸ் டு கிவ், அவன் கேட்க இவன் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கான், இதெல்லாம் தப்பு அப்படின்னு. அப்போ கொடுத்தாலும் தப்பு, கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணால் தப்பு, கொடுக்க முயற்சி பண்ணால் தப்பு, அவன் கேட்கறதுக்கு நான் சரி தாரேன்னு சொன்னாலும் தப்பு அப்படின்னு செக்ஷனில் வருது. கிராட்டிஃபிகேஷன், பணமாக பொருளாக வாங்கினா லீகல் பனிஷ்மெண்ட்லேருந்து காப்பாற்றுதான், இல்லை அவனுக்கு கேஸ் வராமல் நான் பார்த்துக்கிட்டுதாங்க, இந்த மாதிரி அங்கே உள்ள இதே விஷயங்கள். டெத்தாக இருந்ததுன்னா 7 வருஷம், அந்த அளவு சீரியஸ் கேஸாக இருந்ததுன்னா ஆயுள் தண்டனை கேஸை இந்த மாதிரி ஒழிச்சு வரைச்சி வைக்கேன் அப்படின்னு சொன்னால் 3 வருஷம். மற்ற கேஸுகளுக்கு அதில் என்ன போட்டிருக்கோ அதில் 1/4 அப்படின்னு. இதில் ஒரு எக்ஸ்பிளேஷன் என்னென்னா, அந்த 213 214 அஃபென்சஸ் மே லாஃபுல்லி காம்பவுண்டடாக இருந்தால் இங்கே வராது அப்படின்னு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 320, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 320 கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், அதை யார் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அந்த விஷயங்களுக்கு இது பொருந்தாது அப்படின்னு. உதாரணம், 2 பேர் பக்கத்து வீடு அண்ணன் தம்பி அடிச்சுக்கிட்டான், அடுத்த வீடு அடித்த உடனே 2 பேரும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டில் 4 வருஷம் நடந்து இல்லை வக்கீல் கொடுத்ததும் போதும் நம்ம நடந்ததும் போதும் நம்ம 2 பேரும் சமாதானமாக போயிடுவோன்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் எழுதி அவங்களே போட்டுக்கிட்டாங்க. அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களில் யார் யார் செய்யலான்னு செக்ஷன் 320 யார் யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னு செய்துக்கிடலாம் அப்படிங்கிற அங்கே இருக்குது. இவர் ஒன்றை கொடுக்கார், அவர் ஒன்றை வாங்கிக்கிட்டுதார், அதனால் அங்கே முடிஞ்சு போகுது. நீ அடித்த எனக்கு காயம் பட்டுச்சு, இந்த வழக்குக்கு இவ்வளவு செலவாகிருக்கு, நீ செலவழிச்சிருக்க நான் செலவழிச்சிருக்க, ஒன்றால் தான் எனக்கு செலவு வந்தது, நீ இவ்வளவு வந்தால் நான் கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பணத்தை கொடுத்து இவன் பணத்தை வாங்கிக்கிட்டான்னா அவனை இந்த செக்ஷனில் கொண்டு வராதிங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 320 சப்செக்ஷன் 1 சொல்லுது அஃபென்சஸ் காம்பவுண்டபிள் வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கோர்ட்டு, இதெல்லாம் செய்துட்டு கோர்ட்டில் போய் சொன்னால் போதும். சப்செக்ஷன் 2 காம்பவுண்டிங் அஃபென்ஸ் வித் பெர்மிஷன் ஆஃப் த கோர்ட்டு, அதை சொல்லலைங்க. நீங்களாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்துட்டு கோர்ட்டில் சொன்னால் போதும்னு அங்கே பெர்மிஷன் கொடுக்காங்க. அந்த விஷயத்தை நீ கொடுத்தாலும் வாங்கினாலும் இதுக்குள்ளே வரும். இப்போ அடிதடி செலவு இதில் எனக்கு காயம்பட்டது ஆஸ்பத்திரி செலவுன்னு அவர் பணத்தை கொடுக்காரு, இவர் வாங்கிக்கிடுதார், அது இந்த அஃபென்ஸுக்குள்ளே வரலங்கிறது இது ஒரு எக்ஸப்ஷனாக வருது. 215 டேக்கிங் கிஃப்ட் டு ஹெல்ப் ரெக்கவர் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, இது ஒரு வித்தியாசமான செக்ஷன். திருடு போன பொருளை நான் கண்டுபிடிச்சி தாரான்னு ஒருத்த பணத்தை வாங்கினான்னு அவனும் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு பொருள் திருட்டு போச்சு, நான் கண்டுபிடிச்சி தந்துருந்தேன், எனக்கு இவ்வளோ பணம் தான் அப்படின்னு கேட்காங்க. அது person takes, agrees or consents to take any gratification under pretense or on account of helping any person to recover any movable property. மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி அது தொலைஞ்சு போச்சு, அதை நான் கண்டுபிடிச்சி தரேன், எனக்கு இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த மாதிரி பொசிஷன்லாம் such a person has been deprived of any movable property by any offence punishable under Indian Penal Code. இந்தியன் பீனல் கோடில் தண்டனைக்குரிய ஒரு செயலாக இருக்கின்ற ஒரு செயலை செய்ததன் மூலம் ஒருவனுடைய மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் ஆயிட்டு. அப்போ டிப்ரைவ்ட் ஆஃப் சச் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அவன்கிட்ட இருந்தது, இன்றைக்கி இல்லை. இதன் காரணமாக இல்லை எனி அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் இந்தியன் பீனல் கோடு. அது திருட்டாக இருக்கலாம், இல்லை ஏமாற்றி எடுத்துகிட்டு போனதாக இருக்கலாம், ஏதோ அவன்கிட்ட இருந்தது இப்போ இல்லை, அதை நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு ஒருத்தன் பணத்தை வாங்குதான். இருந்த பொருள் இல்லை, அது ஒரு குற்றம் காரணமாக அவனிடமிருந்து மாற்றப்பட்டது அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது என்ன கண்டிஷன்னா, மூணாவது a person has not used all means in his power to cause the offender to be apprehended or convicted.
சரி, அதை நான் எடுத்தாரேன், வாங்கித்தாரேன், அதை கண்டுபிடிச்சி தாரேன்னு சொன்னது மட்டும் இல்லை, அதில் குற்றம் செய்தவனை நீ நீதியின் முன்னால் கொண்டு வரவில்லை அப்படின்னு. உதாரணம், ஒரு இடத்துல மாடு ஒருத்தனை திருடிட்டு போயிட்டான். இவனுக்கு எங்கே திருடிட்டு போயிருக்குன்னு தெரியுது. நான் எங்கே அவன் மாடை திருடிட்டு போயிட்டான்னு தெரியும் எனக்கு, நான் கண்டுபிடிச்சி தரேன். இவன் ரூபாய் பணத்தை பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு மாடை வாங்கி கையில் கொடுத்துட்டாங்க. என்ன செய்யலை, யார் திருடுனானோ அவன் அகெயின்ஸ்டாக கோர்ட்டுக்கு வந்திருக்கணும், வரல. அப்போ அவங்க இந்த கேஸில் வராங்க. ஒருடமிருந்து பொருள் எடுக்கப்பட்டது ஒரு குற்றச்செயல் மூலமாக, இன்னொருத்தர் அதை கண்டுபிடிச்சி அதை திருப்பி கொடுக்காரு, அதுக்காக பணம் வாங்குதார். ஆனால் குற்றவாளியை அவர் கொண்டு போகலை. இதுக்கு 2 வருஷம் தண்டனை. இது ஒரு நல்ல கேஸு. யூசுஃப் மியான் வர்சஸ் எம்பரர். யூசுஃப் MIAN மியான் வர்சஸ் எம்பரர் 1938. ஒரு வீட்டில் இருந்து எருவு மாடு காணாமல் போச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் நான் அதை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லுங்க. அதை போய் கண்டுபிடிச்சா பக்கத்தில் உள்ள காட்டில் ஒரு மரத்தில் அது கெட்டி கிடக்கு. அதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பின்னால் இவனை இந்த கேஸில் கொண்டு போய் கோர்ட்டில் போடுவாங்க. கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இட் மஸ்ட் ஹவ் பீன் எய்தர் ஸ்டோலன் ஆர் மிஸ்அப்ரோப்ரியேட்டட் டிஸ்ஆனஸ்ட்லி பை சம் பர்சன் அண்ட் இட் இஸ் டைட் இன் த ஜங்கிள். இது ஒன்று, வீட்டில் இருந்த மாடு காட்டில் போய் மரத்தில் போய் கெட்டி வைக்கணும்னா எய்தர் இட் இஸ் ஸ்டோலன், திருடிட்டு போய் அவன் ஒருத்தன் அங்கே கெட்டி வச்சுருக்கணும், அல்லது மிஸ்அப்ரோப்ரியேட்டட் டிஸ்ஆனஸ்ட்லி. இதை மிஸ்அப்ரோப்ரியேஷனாக இவன் ப்ராப்பர்ட்டியை வேற ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், அதனால் இது ஒரு குற்றச்செயல். அக்யூஸ்டு வந்து கில்ட்டி. ஏன்னு சொன்னால், he has failed to prove they used all means in their power to bring about the apprehension of the offender. மாட்டை பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லை, நீ செய்ய வேண்டியவளை யார் அது திருட்டு செய்திருக்காங்கத உன்னோட கண்டிஷனில் நீ செய்திருக்கணும், அது செய்யாட்ட தப்பு அப்படின்னு. அப்போ இது என்ன மாதிரியானா, பொருள் காணாமல் போயிருக்க கண்டுபிடிச்சி தர அப்படின்னு ஒருத்தர் பணம் வாங்கினார். ஆனால் அவர் திருடு செய்தவனோ அல்ல அந்த பொருளை எடுத்துகிட்டு போனவனோ எந்த குற்றச்செயல் காரணமோ அந்த பொருள் கிடைக்காம போச்சோ அதை அந்த குற்றவாளியை நீதியின் முன் கொண்டு வரவில்லை அப்படின்னா இதுக்குள்ளே வராங்க. அடுத்தது 216. Harboring offender who has escaped from custody whose apprehension has been ordered. கஸ்டடியிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டார், அவனுக்கு வீட்டில் சாப்பாடு கொடுத்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் எஸ்கேப் ஆர் ஆர்டர் டு அப்ரஹெண்ட். 2 விஷயம். ஒரு எனி பர்சன் கன்விக்டட் ஆஃப் ஆர் சார்ஜ் வித் அன் அஃபென்ஸ் பீயிங் இன் லாஃபுல் கஸ்டடி of that offense escape from such custody. அல்லது a person public servant in exercise of lawful powers of such public servant orders certain person to apprehend for an offense. கைது செய்ய ஒரு உத்தரவு இருக்கு, இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு, அல்லது அவன் ஏற்கனவே லாஃபுல் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டான், போலீஸு ரிமாண்டில் வச்சுருக்காங்க, ரிமாண்டில் வச்சுருக்கையில் தப்பிச்சு போயிடுதாங்க அப்படின்னா இந்த அஃபென்ஸில் வருது. இதை தெரிஞ்சு எ பர்சன் வித் நாலேஜ் ஆஃப் சச் எஸ்கேப் ஆர் ஆர்டர் ஃபார் அப்ரஹென்ஷன், அவன் தப்பிச்சு வந்திருக்கான்னு தெரிஞ்சு, அல்லது இப்படி அவனை பிடிக்கணும்னு ஒரு உத்தரவு இருக்குன்னு தெரிஞ்சு ஒருத்தன் அவனுக்கு வீட்டில் சாப்பாடோ இல்லை மறைச்சி வைக்கணும், அவன் இன்டென்ஷன் ஃப்ரம் பீயிங் அப்ரஹெண்டட், அவனை கைது செய்தலிருந்து காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வீட்டில் தங்க இடம் கொடுக்கீங்க, சாப்பாடு கொடுக்கீங்க அப்படின்னா இந்த பனிஷ்மெண்ட்டில் வாரீங்க. 2, ஒன்று வந்து தப்பிச்சு போயிருக்கலாம், இன்னொன்று கைது செய்ய உத்தரவு இருக்குது. இவனை பொறுத்த வரைக்கும், அஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் he has a knowledge, அவனை இப்படி கைதுலேருந்து தப்பிச்சு வந்தவன், இல்லாட்ட இவனை கைது பண்ண உத்தரவு இருக்குன்னு தெரிஞ்ச விஷயம், அவனோட இன்டென்ஷன், நாலேஜ் அண்ட் இன்டென்ஷன், அவனை காப்பாற்றணும். அப்போ பனிஷ்மெண்ட் வரும்போது இது அவன் என்ன செய்த குற்றம், என்ன குற்றம் செய்தவன் தப்பிச்சு வந்திருக்காங்கிறத பொறுத்து. என்ன குற்றம் செய்ததுக்காக அங்கே ஒரு
கைது செய்யணும் உத்தரவு இருக்குங்கிறத பொறுத்து. இறப்பு தண்டனையா, மரண தண்டனையா 7 வருஷம், லைஃபோ 10 வருஷமோ உள்ளன்னா 3 வருஷம், மற்ற கேஸுகளில் 1/4 அப்படின்னு. இதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லுவது, இந்தியாவில் செய்த செயல் அல்ல, வெளிநாட்டில் ஒரு செயல் செய்தாருந்தோம், அது இந்தியாவில் குற்றமாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனாக கொடுக்குது. கணவனுக்கு மனைவியோ, மனைவி கணவனோ சாப்பாடு கொடுத்தாலோ வீட்டில் தங்க வச்சுருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு. இதில் அடுத்த லெவல் பெனால்ட்டி ஃபார் ஹார்பரிங் ராபர்ஸ் அண்ட் டெக்காய்ட்ஸ் 216A. இது வேறு முன்னாலே சொன்ன மாதிரி எப்படின்னா, ராபரி டெக்காய்ட்டெலாம் அந்த காலங்களில் கூடுதல் இருந்த காலங்கள். அதனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் செக்ஷன், இது கூட ஒரிஜினல் ஆக்ட் வரும்போது இல்லாமல் பின்னால் சேர்த்தது, அவங்களுக்குன்னு தனியாக கொள்ளையர்களுக்கு அப்படின்னு. A person has knowledge or has reason to believe any person are about to commit or have recently committed robbery or dacoit. இவர் கொள்ளையடிக்க போகிறார் அல்லது கொள்ளையடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த காலத்தில் இவங்க என்ன செய்தாங்க, கொள்ளையடித்த பணங்களை அந்த சில கிராமங்களில் போய் பங்கு வச்சாங்க. இந்த ஊர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஹீரோ அப்படி உள்ளவங்களுக்காக. இவங்களுக்கு தெரியுது அந்த பேரை சொன்னாலே அவன் பெரிய கொள்ளைக்காரன், அவன் வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிறதுக்காக வச்சுருக்கான். ரீசன் டு பிலீவ் தட் எனி பர்சன் இஸ் அபவுட் டு கமிட் ஆர் ஹவ் ரீசன்ட்லி கமிட்டட், ஏற்கனவே செய்திருக்காரு அல்லது செய்ய போகிறார், அதுக்கு வீட்டில் வச்சு சாப்பாடு கொடுக்காங்க, தங்க வைக்காங்க. வித் த இன்டென்ஷன் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டிங் கமிஷன் ஆஃப் சச் ராபரி ஆர் டக்காய்டி, அதுக்கு உதவி பண்ணதுக்காக அல்லது பனிஷ்மெண்ட்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக செய்தாங்க அப்படின்னா இங்கே பனிஷ்மெண்ட்டு 7 வருஷம் அப்படின்னு கொடுக்காங்க. இன்னும் இதில் சொல்லியிருக்குது, இந்த டக்காய்டி வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்கா வெளியே நடக்கான்னு விஷயம் இல்லை அப்படின்னு. விதின் இந்தியா ஆர் அவுட் சைடு இந்தியா. இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த சட்டங்கள் வரும்போது இந்தியாங்கிறது கொஞ்சம் பெரிய இடங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன இடங்கள் வந்து வெளியே இருக்குது, அதெல்லாம் கூட இந்தியாவுக்கு வெளியேன்னு சொல்லலாம். இந்தியான்னு இருக்கல திருவாங்கூர் மகாராஜா தனியாக வச்சுருந்தார், கோவாக்காரங்க தனியாக வச்சுருந்தாங்க, பாண்டிச்சேரி தனியாக இருந்தாங்க. அப்போ விதின் இந்தியா அவுட் சைடு இந்தியாங்கையில் இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற மாதிரி அங்கே இந்தியாவில் தமிழ்நாடு ஏரியா வந்து இந்தியாவாக இருக்கும், பாண்டிச்சேரி ஏரியா அவுட் சைடு இந்தியா. நம்ம இப்போ நினைக்க மாதிரி இந்தியாவில் வெளியே இல்லைன்னு இல்லை, அந்த விஷயங்களை வச்சது. இப்போ திருவனந்தபுரத்தில் கொள்ளையடிச்சிட்டு திருநெல்வேலிக்கு வந்தான்னா அவுட் சைடு இந்தியா, இந்தியன் விதின் இந்தியான்னு வரும். இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த ராபரி இஸ் கமிட்டட் விதின் இந்தியா ஆர் அவுட் சைடு. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னா வரல அப்படின்னு. சுப்பிரமணிய ஐயர் வர்சஸ் அன்னோன் 1946. When a person charged with the substantial offense of dacoity robbery is acquitted, இப்போ யாரை குற்றவாளின்னு கொண்டு வந்து நீங்கள் அவன் டக்காய்ட்டி ராபரி அப்படின்னு செய்திருக்கான், கொள்ளையடிச்சேன்னா அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்தான்னு 2 பேரை கொண்டு வரான். ஒரிஜினல் அஃபென்ஸ் என்னது, அவன் கொள்ளையடித்தது நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவன் வெளியே போயிட்டான்னா இந்த செக்ஷனுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய ஐயர் வர்சஸ் அன்னோனில் சொல்லுவாங்க. அவன் கொள்ளைக்காரனே இல்லைன்னு ஆகிட்டு பிறகு எப்படி நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததை ஒரு குற்றம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சுப்பிரமணிய ஐயர் வர்சஸ் அன்னோனில் சொல்லுவாங்க. பப்ளிக் சர்வன்ட் disobeying direction of law with intent to save the person from punishment or property from forfeiture. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு knowingly disobeys any direction of the law, சட்டத்தால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து மாறுதார், எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கலாம். என்ன காரணம், his intention to save or knowing it is likely to save a person from legal punishment, அல்லது அவனுக்கு கொஞ்சம் குறைவான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவன் ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் பண்ண போகிறாங்க அல்லது வேறு ஏதாவது சார்ஜ் இருக்குது ப்ராப்பர்ட்டி மேலே, அதிலிருந்து அவனை காப்பாற்றணும். இதுக்காக
பை மேனிப்புலேஷன் ஆஃப் ரெக்கார்டை ஒரு ஆள் செய்யலாம் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கையில் ஒரு ஆள் இன்டென்ஷனலி டிஸ்ஒபேஸ் த டைரக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் வழி அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலிருந்து மாறுதாரு, அடுத்தவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இருக்கார். இது இன்டென்ஷனல் ஃபெயிலியர் டு டூ த டியூட்டி அண்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அகெயின்ஸ்ட் த ஆர்டர் ஹிஸ் டியூட்டி. உதாரணம் சொல்ல போகிறோம், ஒரு போலீஸை ரிப்போர்ட் எழுதும்போது தப்பாக எழுதுனாங்கன்னா அவர் தண்டனையிலிருந்து தப்பிக்கார். ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ஒரு தப்பான ஒரு தகவல் எழுதுனாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபர்ஃபீச்சர்லேருந்து எடுத்துடலாம், பறிமுதல் பண்ணலேருந்து எடுக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி 4 வருஷமாக தான் அவங்க கையில் இருக்குது, இவர் எழுதாரு இதை 99 வருஷமாக இவங்க கையில் தான் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்காரு, ப்ராப்பர்ட்டியை அதை எடுக்காங்க. இது பனிஷ்மெண்ட் 2 years ஆர் வித் ஃபைன், 2 வருஷம் அல்லது ஃபைனு. இது அடுத்த லெவலில். இது என்னன்னா 217 நம்ம இப்போ பார்த்துருக்குது, knowingly disobeys any direction of the law as the way in which he is to conduct himself as a public servant. ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக அவர் செய்ய வேண்டிய செயல்களிலிருந்து அவர் செய்யலாங்கத 217 சொல்லிட்டு 218 அதை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறான். A public servant framing incorrect record or writing with intent to save person from punishment or property. இவர் இங்கே ஒரு தப்பான ஒரு ரெக்கார்டே உண்டாக்கியிருந்தார், அல்லது இவர் எழுதுறது காரணம் அவன் பனிஷ்மெண்ட்லேருந்து போகிறான். அங்கே ஒரு டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டி அவர் செய்யலாம். ஒரு திருட்டுன்னு ஒருத்தன் போய் கொடுத்தா என்ன செய்யணும், போலீஸ்காரர் அதை ரெக்கார்ட் பண்ணணும், திருட்டை கண்டுபிடிக்கணும். அந்த திருடினது யாருன்னு சொல்லுது, இவனுக்கு தெரியுது, அவன் திருடி இருப்பான்னு தெரியுது. அப்படியே முடியாதுப்பா இன்னைக்கு போயிட்டு வா அப்படின்னு இவன் ரெக்கார்டே பண்ணலன்னா அவர் டியூட்டியிலேருந்து செய்யலை. கவர்மெண்ட் பாலிசி படி என்ன டியூட்டியே என்ன இருக்குது, அவனுக்கு திருட்டை கண்டுபிடிக்கிறது தான் போலீஸ் வச்சுருக்காங்க. இந்த திருட்டு செய்தவன் தெரியுங்கிறதுனால அதை பதிவே பண்ணலை, ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டார், அவர் டியூட்டி செய்யாமல் விட்டுட்டார். இப்போ எங்கள் அடுத்த செக்ஷனில் he is writing something, recording something which is incorrect. இந்த தவறான பதிவுகள் மூலம் அவனை காப்பாற்றி எடுக்கார். A person is a public servant. He is in charge of preparation of record and other writing. நான் பழைய உதாரணம் சொன்ன இந்த செக்ஷனுக்கு தான் வருது. நான் சொன்னேன் 4 வருஷம் கையில் வச்சுருந்தார், அவனை ப்ராப்பர்ட்டியிலிருந்து எடுத்துகிட்டு அவனை வெளியே அனுப்பணும். இவர் ரெக்கார்டெல்லாம் உண்டாக்குதார், அவங்க காலங்காலமாக அங்கே தான் இருந்தாங்க, கவர்மெண்ட் இடத்துல 100 வருஷமாக அந்த இடத்துல இருக்காங்க பரம்பரையான்னு, இவரே ஒரு ரெக்கார்டை உண்டாக்குதார் அப்படின்னு சொன்னால் he is preparing any record in writing to facilitate that person. அங்கே அவன் செய்ய வேண்டியது செய்யாமல் விட்டாங்க, அவன் டியூட்டி படி நடக்கலாங்கிறது அந்த செக்ஷனில் சொல்லி, இந்த செக்ஷனில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எனி ரெக்கார்ட் ஆர் அதர் ரைட்டிங், ரெக்கார்டுகளை உண்டாக்குறாங்க, ரைட்டிங்ஸை உண்டாக்குறாங்க. he knows it is incorrect. அவருக்கு நல்லா தெரியுது இது தப்பான தகவல்களை வச்சு நம்ம ஒரு ரிப்போர்ட்டை உண்டாக்கணும் அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, அவன் என்ன அடிச்சிட்டான், ஓடி வந்தான், நான் சும்மா தான் நின்னான்னா. அவர் கம்ப்ளைண்ட் எழுதும்போது என்ன எழுதுறாரு, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தது, இவன் இந்த மாதிரி பேசினான், அவன் இந்த மாதிரி பேசினான், சும்மா வாலண்டரிலி காசிங் ஹர்ட்டுங்கிற தன்னிச்சையாக இவனுக்கு கொடுங்காயம் ஏற்படுத்திட்டான்னு ஒரு இதுக்கு பதிலாக அவர் என்ன எழுதார், காசிங் ஹர்ட் பை சடன் ப்ரொவகேஷன் அப்படின்னு எழுதார். தூண்டப்பட்டதனால் இவர் இதை செய்தார் அப்படிங்கிற மாதிரி எழுதினார். அங்கே தண்டனை என்ன ஆகுது, கொஞ்சம் குறைஞ்ச தண்டனைக்கு வந்துடுது. இவர் ரெக்கார்டை உண்டாக்கும் போதே தவறான ரெக்கார்டை உண்டாக்கி அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச தண்டனை வாங்குதார். இந்த மாதிரி ரெக்கார்டுகளை உண்டாக்குறது இந்த செக்ஷனில் வருது. என்னெல்லாம் இருக்கணும்னா, he is a public servant, he is in charge of preparation of any record other writing. 3வது he frames a record in a manner which he knows to be incorrect. அவர் எழுதும் போதே தெரியுது அது தவறான தகவல்னு, அப்போ நாலேஜ் இருக்குது. அடுத்தது இன்டென்ஷன், அவனுடைய இன்டென்ஷன் என்ன, he will cause or thereby cause loss or injury to the public or any person. பொது சொத்துக்கு லாஸ் வரும்
அல்லது தனிப்பட்ட மனிதனுக்கு. நான் உதாரணம் சொன்னால், கவர்மெண்ட் இடத்துக்கு 100 வருஷமாக கையில் வச்சுருக்கேன், 99 வருஷமாக எழுதுனான்னா லாஸ்ட் டு தி பப்ளிக், பொது சொத்து. இல்லை ஒருத்தனுக்கு இப்படி கம்ப்ளைண்ட் எழுத போவையில் வாலண்டரி காசிங் ஹர்ட்டுக்கு பதிலாக வித்தியாசமான ஒரு ரெக்கார்டை எழுதி சடன்லி ப்ரொவோகேட்டட் டு காஸ் ஹர்ட் அப்படின்னு எழுதிட்டாருன்னா அது காசிங் இன்ஜுரி டு another person. இது ஒன்றாவது. ஹீ வில் தேர்பை காஸ் லாஸ் ஆர் இன்ஜுரி, அல்லது தேர்பை சேவ் எனி பர்சன் ஃப்ரம் லீகல் பனிஷ்மெண்ட், சட்டப்பூர்வமான தண்டனையிலிருந்து எடுக்கலாம், அல்லது ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இது 3 வருஷம் தண்டனைன்னு சொல்லுவாங்க. மௌலத் அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், MAULUD அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில் ஃபால்ஸ் என்ட்ரிஸ் இன் த டைரி அண்ட் மேனிப்புலேட்டர் ரெக்கார்டு. அதில் தவறான தகவல் எழுதி அது காரணமாக அவன் தப்பிச்சு போயிட்டான். கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குற்றம் செய்தவரை அக்யூட் பண்ணிட்டு விட்டாங்க, விடுதலை ஆகிட்டார். கோர்ட் என்ன சொன்னால், the mere fact that he was acquitted of the offence did not absolve the police officer from the offence under section 218. ஐயா, அவன் குற்றமே செய்யலை, அவன் வெளியே போயிட்டான். அப்போது நான் அவனுக்கு அவன் சார்பில் தப்பான ரெக்கார்டு எழுதுனதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டால் கோர்ட்டு சொல்லுவாங்க, நீ தவறாக எழுதுனதுன்னு தனி ஆக்டு, அது ஒரு செயல், அதுக்கு நீ தண்டனையை வாங்கித்தான் ஆகணும், அது விசாரிக்க தான் ஆகணும். அதனால் நீ அந்த குற்றவாளிக்கு விடுதலை ஆகிட்டு என்னையும் விடுதலை பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு அந்த கேஸில் சொல்லுவாங்க. என்ன கேஸு? மௌலத் அகமது வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷில்.